எப்படி இருக்கும் ஜாப்? அது ஜாப்ல திருநா எனக்கு நானே வச்சுக்கிட்ட ஆப்பு. பேசாம கோயிலுக்குள்ளேயே மணி அடிச்சுக்கிட்டு இருக்கலாம், புண்ணியமாவது கிடைச்சிருக்கு. வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே, வெல்கம் பேக் டு தமிழ் கிரிக்கெட் ட்ரால்ஸ். ஐபிஎல் சீசன் ஸ்டார்ட் ஆக போது எல்லா டீம்ஸோட ப்ரிவியூ ஒன் பை ஒன்னா பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். வெல்கம் ரகுமான் டிவிலியர்ஸ் அண்ட் ஸ்மித்தியன் ஆன் போர்ட். ஆல்ரெடி நிறைய கான்ட்ரவர்சிஸ் அந்த ஓனர் மேல. ஆல்ரெடி இன்னொரு விக்கெட் கீப்பர், இந்தியன் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் போய் வலுவா சிக்கிருக்காரு அந்த ஓனர்கிட்ட. ஆல்ரெடி மாட்டின 2 விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனையும் செஞ்சு விட்டுருக்காரு ஆல்ரெடி. ஒன்னு வந்து KL ராகுல், அதுக்கு முன்னாடியே பெரிய சம்பவம் எல்லாம் பண்ணிருக்காரு. தோனி வந்து டீம்ல இருக்கும் போது தோனி கையில இருந்து கேப்டன்சியை புடுங்கிட்டு ஸ்மித் கையில கொடுத்துலாம் பல சம்பவங்கள் பண்ணிருக்காரு. இப்ப 3வதா ரிசர்வ் பண்ணிட்டு போய் அதே ஓனர் கிட்ட மாட்டிருக்காரு. பாப்போம், லக்னோ வந்து அவருக்கு ஒரு புது ஸ்டார்ட்டா இருக்கா, இல்ல நம்ம பேசாம வாய மூடிட்டு டிசிலே இருந்திருக்கலாம் அப்படின்னு ஃபீல் பண்றாரா, எல்லாத்தையும் இப்ப அனலைஸ் பண்ணி பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்னைக்கு டோட்டலாவே வந்து 4 விஷயங்கள் கவர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ராபபிள் பிளேயிங் 11 பார்ப்போம். அடுத்து டீமோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் அனலைஸ் பண்ணுவோம். அலாங் வித் அதுக்கப்புறம் பெஞ்ச் ஸ்ட்ரென்த் பார்ப்போம். ஹோம் அண்ட் அவேல எப்படி ஆடுறாங்க, எந்த மாதிரி கண்டிஷன்ஸ் போவாங்க, காம்பினேஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறது பார்ப்போம். அதுக்கப்புறம் ஃபைனலா ரேட்டிங்ஸ் அண்ட் பிளே ஆஃப் போவாங்களா மாட்டாங்கிறத பார்த்துரும். ஸோ இதான் நம்ம ரெடி பண்ணிருக்கிற ப்ராபபிள் பிளேயிங் 11. ஸோ பேசிக்கலி மிச்சல் மார்ஷ் டு ஓப்பன் வித் எய்தர் எய்டன் மார்க்ரம் ஆர் மேத்யூ பிரெட்ஸ்கி. அதுக்கப்புறம் ரிஷப் பண்ட் வில் கம் அட் நம்பர் 3. இதுதான் டாப் 3 நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதுல வந்து மிச்சல் மார்ஷை நான் எப்பவுமே ஆப்வியஸ்லி ஹையா ரேட் பண்ணுவேன். எனக்கு மார்ச் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் என்ன யோசிச்சேன்னா, மேபி லக்னோ ஸ்லோவா இருக்கும்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு, பட் ஆனா மிச்சல் மார்ஷ் எங்க ப்ரோ நல்லா பண்ணிருக்காரு ஐபிஎல் அதுக்கு முன்னாடி? இல்ல பாட்டா பிச்சுன்னு இல்ல பாட்டா பிச்சுன்னு இந்த தடவை சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா மார்ச்க்கு வந்து பவுன்ஸ்ல நல்லா படும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. இவ்வளவு வருஷம் ஆன் ஆஃபா இருந்திருக்காரு. நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இப்ப லக்னோ விட டெல்லி தான் கொஞ்சம் பேட்டிங் ஃபேவர் கண்டிஷன்ஸ். டெல்லிலையுமே அவரு ஒன்னும் பண்ணல. ஸோ எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருப்பாருன்னு தெரியல. இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் வந்து ஃபிட்னஸ் கிளியர் பண்ணிருக்காரு, வெறும் பேட்ஸ்மேனா தான், பவுலிங் கண்டிப்பா போட மாட்டாருன்னு ஒரு ஸ்டேட்மெண்டே வந்துருச்சு. மிச்சல் மார்ஷ் பொறுத்த வரைக்கும் ஹீஸ் அ பிரேக் ஆர் மேக் பிளேயர் தான் ப்ரோ. எதர் அடிச்சா பயங்கரமா இருக்கும், இல்லாட்டி டோட்டலா காலி பண்ணிடும் டீம். மேக்ஸ்வெல் மாதிரி தான் மிச்சல் மார்ஷும். வேர்ல்ட் கப் T20 வேர்ல்ட் கப்லாம் ஆஸ்திரேலியா நிறைய மேட்ச்ஃபுல் யூஸ்ஃபுல் வின்னிங் நாக்ஸ்லாம் ஆடி கொடுத்துருக்காரு. ஹீ இஸ் தட் கைண்ட் ஆஃப் பிளேயர். மேபி இந்த சீசன் வந்து நல்லா ஒர்க் ஆகும்னு எனக்கு தோணுது. இல்ல, ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் எல்லாம் ஆஸ்திரேலியாவுக்கு நல்லா தான் பண்றாங்க, ஐபிஎல் வந்து அதான ஒண்ணும் பண்ண மாட்டாங்க, அதான கேள்வியே. அலாங் வித் எய்டன் மார்க்ரம் ஆர் மேத்யூ பிரெட்ஸ்கி. பிரெட்ஸ்கி வந்து ஹீ இஸ் இன் a வெரி குட் ஃபார்ம், நல்ல டச்ல இருக்காரு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் மார்க்ரம் வந்து தெளிவா சொல்லணும் ப்ரோ, இது உங்களோட டெசிக்னேட்டட் ரோல் வந்து பவர் பிளேல போய் தைரியமா ஆடுங்க, நல்லா ஃபுல்லா கான்ஃபிடன்ஸ் கொடுத்து ஷுட் பூஸ்ட் ஹிம் அப், நல்ல தெளிவான கிளாரிட்டி அண்ட் ரோல் கொடுத்தா மார்க்ரம் வில் டெஃபினெட்லி டூ வெல்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ அந்த ரோலை டிஃபைன் பண்ணி மார்க்ரம் கொடுத்தா, மார்க்ரம் இஸ் அ பவுலர் டு, ஐ மீன் கொஞ்சம் 2 ஓவர்ஸ் போட முடியும். ஸோ அதனால மார்க்ரம் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா இருக்கலாம். பிரெட்ஸ்கி நல்லா டச்ல இருந்தாலுமே நான் ஏன் மார்க்ரம் ப்ரிஃபர் பண்ணுவேன்னா அந்த பவுலிங் ஆப்ஷனுக்காக. அண்ட் அலாங் வித் ரிஷப் பண்ட் அட் நம்பர் 3. ஸோ ஹீ இஸ் அ பிளேயர் ஹூ கேன் பிளே எனிவேர், எங்க வேணா ஆட முடியும் ரிஷப் பண்டால. ஹீ கேன் அடாப்ட் வெல், வெரி டேஞ்சரஸ், ஆப்வியஸ்லி கன் பேட்டர், எந்த பயமே இல்லாம ஃபியர்லெஸ் ஆடக்கூடிய பிளேயர். ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்ஸ்மேனா மிச்சல் மார்ஷ் விளையாடுறதுக்கு அந்த இடத்துல நம்ம மேத்யூ பிரெட்ஸ்கிக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்ல. ஏன்னா அவர் இப்போ ரீசெண்டா நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. பாகிஸ்தான்ல போயிட்டு அந்த ஸ்லோ ட்ராக்ல செஞ்சுரி அடிச்சிருக்காரு. மிச்சல் மார்ஷ் உட்கார வச்சுட்டு நம்ம மேத்யூ பிரெட்ஸ்கிக்கு சான்ஸ் கொடுக்கலாம்ல. ஏங்க மிச்சல் மார்ஷ் தங்கோங்க, என்னங்க மிச்சல் மார்ஷ் போய் விளையாடக்கூடாது? எனக்கு தெரிஞ்சு மேத்யூ பிரெட்ஸ்கிக்கு ஓப்பனிங்ல இடம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆப்வியஸ்லி அவங்க வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயருக்கு தான் போவாங்க. ப்ரூவ் பண்ணியிருக்காரோ இல்லையோ, மிச்சல் மார்ஷும் இது வரையும் இத்தனை ஐபிஎல் ஆடிட்டாரு, ஆனா எங்க ப்ரூவ் பண்ண மாதிரி ஒன்றும் தெரியல. பவுலிங்கையும் போட்டு சாத்துன்னு சாத்துறானுங்க. பேட்டிங்கும் வந்துட்டு வந்தா ஒரு 2 ஓவர் 3 ஓவர் தான் நிப்பாரு. அது மற்றபடி அவரு பெருசா எங்கேயுமே இம்பாக்ட் பண்ணல. மார்க்ரம் வழக்கம் போலதான் ஒரு பவுலிங் ஆக்ஷன், ஒரு ஆஃப் ஸ்பின் ஆக்ஷன் வச்சிருக்காரு, அது ஓரளவுக்கு எஃபெக்டிவா இருக்கு. ஆனா பேட்டிங்னு எடுத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைக் ரேட் மேலாம் பிக் கொஸ்டின் மார்க் இருக்கு. ரிஷப் பண்ணிட்டு நம்பர் 3 ஆல்ரெடி T20 வேர்ல்டு கப்ல நம்பர் 3 ஆடி இருக்காரு. ஸோ வந்துட்டு கொஞ்சம் டீசெண்டா பண்ணியிருக்காரு. ஸோ ஓகே. அதனால டாப் 3ல வந்து நீங்க ரிஷப் பண்ணிட்டு மேல மட்டும்தான் மணி போடலாம் எனக்கு தெரிஞ்சு. மிச்சல் மார்ஷ் எனக்கு தெரிஞ்சு திருப்பி அவருக்கு இந்த சீசனும் ஒரு ஃபெயிலியர் சீசனா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து அப்படியே மூவ் ஆன் பண்ணோம் அப்படின்னா, ஆயுஷ் பதோனி இருக்காரு, நிக்கோலஸ் பூரன் இருக்காரு, டேவிட் மில்லர் இருக்காரு, அதுக்கப்புறம் ஷபாஸ் அஹமத், அப்துல் சமாத்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. ஸோ ஆயுஷ் பதோனி இங்க ஒரு குரூஷியல் ரோல் பிளே பண்ணுவார். ஏன்னா அவர் ஒரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ஏன்னா இவ்வளவு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க மிடில். ஏன்னா பூரன், பண்ட், மில்லர் 3 பேருமே எக்ஸ்ப்ளோசிவ் பிளேயர்ஸ், பட் ஆனா எல்லாமே லெஃப்ட். ஸோ மேபி
அந்த ஒரு ரோலை பதோனி கிளியரா டிஃபைன் பண்ணி அவர் ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணி ஒரு ஃப்ளோட்டரா ஆட வைக்கலாம். மேட்சுக்கு மேட்ச் சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அவரை அப்ப மேல அனுப்புறது கீழே அனுப்புறது அந்த மாதிரி பண்ணலாம். ஆயுஷ் பதோனிக்கு ஒரு நல்ல சீசன் அமையணும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி டேவிட் மில்லரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. ஹீஸ் அ வெரி ஹார்ட் ஒர்க்கிங் கை, டீமுக்காக உயிரே கொடுப்பாரு, கன் ஃபீல்டர். ஸோ மில்லரை வந்து நான் என்னைக்குமே டவுட் பண்ண மாட்டேன். நிக்கோலஸ் பூரான் திஸ் கை ப்ரோ, இவருக்கு மாட்டுச்சுன்னா எந்த டீமா இருந்தாலுமே ஹீஸ் அ மேட்ச் வினர் கம்ப்ளீட்டா. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பேட்டிங் எனக்கு என்னமோ ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் ஆனா பேலன்ஸ் இல்ல, கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி இல்ல, லெஃப்ட் ரைட் காம்பினேஷன்ஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு. பட் ஓவராலா பாக்குறப்ப எனக்கு இந்த பேட்டிங் பிடிச்சிருக்கு ப்ரோ. ஷபாஸ் அஹமத், அப்துல் சமாத் அவங்க தான் கொஞ்சம் ப்ராப்ளம் வரும்னு தோணுது. பட் மத்தபடி டாப் 6 pretty much ஓகே தான் தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது சொல்லுங்க. இல்ல பேட்டிங் ஃபயர் பவர் கண்டிப்பா இருக்கு, பேட்டிங் ஸ்ட்ரென்த் செமையா இருக்கு. எல்லாமே அந்த அந்த டாப் ஆர்டர் தவிர மீதி எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா நீங்க சொன்ன மாதிரி மிடில் ஆர்டர் ஃபுல்லாவே பியூர்லி லெஃப்ட் தான் டாமினெண்டா இருக்காங்க, லெஃப்ட் ஹேம் பேட்ஸ்மேன் தான் டாமினெண்டா இருக்காங்க. இப்போ ஆப்போசிட் சைடுல ஒரு நல்ல ஆஃப் ஸ்பின்னர் வந்துட்டாங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு. எல்லாமே ஓவர்சீஸ் வேற, மில்லரு, நிக்கோலஸ் பூரான் எல்லாமே வந்து ஓவர்சீஸ் லெஃப்ட் ஹேம் வேற, எந்த அளவு ஆஃப் ஸ்பின் ஆடுவாங்கன்னு தெரியல. ஆயுஷ் பதோனி நிறைய சான்ஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்றாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ஒரு கொஸ்டின் மார்க் தான் வைப்பேன். அவர் பேட்டிங்ல வந்துட்டு நிறைய ஃப்ளோட்டரா ஆடி இருக்காங்க, ஓப்பனரா இறக்கிருக்காங்க, சில மேட்ச் டக்குன்னு மிடில் இறக்குவாங்க, பினிஷரா இறக்குவாங்க. ஆனா எங்கேயுமே அவர் வந்து அந்த ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணாரானா எனக்கு தெரியல. இம்பாக்ட் பெருசா கிரியேட் பண்ண மாதிரி ஒரு அட்ஜஸ்டபிளான பேட்ஸ்மேன்ஸ் தான் இருக்காங்க. கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி மில்லரும் சரி, மார்க்ரம் ஓரளவுக்கு அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஆடுவாங்க. ஆனா மில்லரோட ஸ்ட்ரைக் ரேட் பெட்டரா இருக்கும், மார்க்ரம் ஆஸ் யூசுவல் சொன்ன மாதிரி தான். ஆயுஷ் பதோனி மேல எனக்கு பெருசா பிலீஃப் இல்லை. சபாஸ் அகமது ஆஸ் ஆல்ரவுண்டர், பவுலிங் ஆல்ரவுண்டர் ஓகே, ஒரு நல்ல பிக்கு. ஆனா அந்த இடத்துல வந்து சிக்ஸஸ் அடிப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவுமே திரும்பி ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஆனா அவர் பவுலிங்காக அவரை யூஸ் பண்ணிக்கலாம். லக்னோ பிட்ச்ல வந்துட்டு கொஞ்சம் நல்லா பவுலிங் போடுவார். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஆரியான் ஜுவல்ங்கிற பிளேயர் வந்து ரொம்ப நல்லா ரேட் பண்றாங்க. அதே மாதிரி நம்பர் 3ல வந்து அவர் நிறைய மேட்ச் வினிங் நாக்ஸ்லாம் ஆடி இருக்காரு டொமஸ்டிக்ல. ஸோ அதனால அந்த பிளேயர் மேபி கொண்டு வர பார்ப்பாங்க, நல்லா கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் பண்ணி கண்டிப்பா அவரை கொண்டு வர பார்க்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் அப்துல் சமத் ப்ரூவ் பண்ணல, அன்ப்ரூவன் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் சீசன்ஸ் ஓரளவுக்கு பண்ணாரு டீசெண்டா. பட் ஆனால் அதுக்கப்புறம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்ததுக்கு சுத்தமாவே அவரால் பெர்ஃபார்ம் பண்ண முடியல. லாஸ்ட் இயர் ஒழுங்கா பண்ணல. ஸோ மேபி அப்துல் சமாத் ஹேஸ் டு சிட் அவுட். ஆப்வியஸ்லி அப்துல் சமாதோட தான் போவாங்க. ஏன்னா அது வந்து எல்லா டீமோட மைண்ட் செட் தான். புதுசா ஒன்று ட்ரை பண்றதுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு SRHல ஒரு கொஞ்சம் டீசெண்டா ஆடி இருக்காருங்கிறதால அங்கதான் ட்ரை பண்ணுவாங்க. பவுலிங் வந்து மயங்க் யாதவ் முடிச்சு விட்டாங்க, அவ்வளவுதான். லக்னோவோட ஹோப்பையும் முடிச்சு விட்டாங்க. இல்ல மயங்க் யாதவ் வந்து ரீடைன் பண்ணதே ஒரு பிளண்டர் மூவ் தான் சொல்லுவேன். போன சீசன் அவர் எத்தனை கேம் ஆடினாரு? ஒரு 4 கேம் ஆடி இருப்பாரா மொத்தமாவே? 4 கேம். இந்த சீசன் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபே விளையாட போறது இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆல்ரெடி. ஸோ அவருக்கு வந்து நீங்க 11 crore கொடுத்து எடுத்ததுக்கு இல்ல ஒரு நல்ல இந்தியன் பேட்டர், ஒரு ட்ரிப்பாத்தி மாதிரியோ இல்ல யாரு மாதிரியோ ஒரு நல்ல இந்தியன் பேட்டர் எடுத்துட்டு ஒரு நல்ல ஃபாரின் பவுலருக்கு போயிருக்கலாம். அவரோட டேலண்ட்ல வந்து நமக்கு கொஸ்டினே கிடையாது. ஆனா வந்து ரொம்ப இன்ஜுரி ப்ரோனா இருக்காரு. இவங்க ஆக்ஷன்லயே நிறைய எரர் பண்ணிட்டாங்க ப்ரோ. காசை வந்து பினான்சியலி அவங்க ப்ராப்பரா அதை சேர்த்து வச்சு ப்ராப்பரா பிளான் பண்ணியிருந்தா நல்ல பவுலர்ஸ் வாங்கியிருக்கலாம், இல்ல நல்ல சின்ன சின்ன பவுலர்ஸ்லாம் வாங்கியிருக்கலாம், ஓவர்சீஸ் பவுலர்ஸ்லாம் வாங்கியிருக்கலாம். வெறும் ஷமார் ஜோசப் மட்டும் தான் இருக்காங்கிறது ஒரு பெரிய வருத்தம். அதே மாதிரி இன்ஜுரி பேக்கப்ஸ்மே ஒரு த்ரெட்டனிங்காவே இல்ல. பார்த்தாலே லக்னோ ஈஸியா 2 பாயிண்ட்ங்கிற மாதிரி தான் இருக்கு. ஓகே, அதான் நம்ம பவுலிங் ஆப்ஷன் அப்படியே வரிசையா பாத்துருவோம். ஆகாஷ் தீப் 4 ஓவர் RCBல கொஞ்சம் டீசெண்டா தான் போட்டாரு. ஆனா அடிச்சிட்டாங்க, இருந்தாலும் கொஞ்சம் டீசெண்டா போட்டாரு. டேலண்ட் இருக்கு. கன்சிஸ்டன்டா ஒரு டீம்ல ஃபுல்லா ஆட வைப்பாங்களா, அந்த அளவுக்கு அவர் பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருவாரா ஒரு டீமுக்கு அப்படின்னா எனக்கு தெரியல. ஆவேஷ் கான் விக்கெட்ஸ் காலம்ல விக்கெட்ஸ் எடுத்து போட்டுருவாரு. ஒரு மேட்சுக்கு 2 விக்கெட். ஆனா கொடுக்குற ரன் வந்துட்டு ரொம்ப அதிகமா இருக்கும். எக்கானமி வந்து எப்பவுமே 9க்கு மேலதான் இருந்திருக்கு. மோஷின் கான் அகைன் அவர் வந்து ஒரு இன்ஜுரி ப்ரோனான ஒரு பவுலரு. மயங்க் யாதவ் மாதிரி தான் அவரும். மயங்க் யாதவ் வந்து கருப்பா பயங்கரமா இருப்பாரு, இவர் வந்து பயங்கர கருப்பா இருப்பாருன்னு சொல்ற மாதிரி 2 பேருமே நல்ல இன்ஜுரி ப்ரோனான பவுலர்ஸ் தான். ரவி பிஷ்னாய் போன சீசன் நல்லாவே போட்டாரு. ஆனா விக்கெட்ஸ் காலம்ல அவர் எதுவும் எடுத்து கொடுக்கல. ஆனா அதுக்கப்புறம் இந்தியன் மேட்சஸ்லாம் சூப்பராகவே போட்டு நல்லா கம்பேக் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்தியன் பேட்ஸ்மேன் பொறுத்தவரையும் அவரை கொஞ்சம் ரீட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவர் மோஸ்ட்லி லெக் பிரேக் ப்ரிஃபர் பண்றதுக்கு பதிலாக வெறும் கூகுளிஸா போடுறதால கொஞ்சம் ப்ரிஃபர் பண்றாங்க. ஆனா அந்த இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் அவர் கொண்டு வந்துட்டாருன்னா he will be a different bowler. ஸோ பிக் ஆஃப் த பவுலரா எடுத்தீங்கன்னா எனக்கு வந்து ரவி பிஷ்னாயும்
அதுக்கப்புறம் டு தி எக்ஸ்டெண்ட் ஆவேஷ் கான் தான் தோணுது. மற்றபடி யாரும் அவ்வளோ இம்ப்ரெசிவா இல்லை பவுலிங்கை பொறுத்த வரையும். ப்ரோ எனக்கு மோசின் கான் ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்ணை மூட்டு நான் மோசின் கான டீம்ல எடுப்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு வேல்யூ அண்ட் பொட்டன்ஷியல் டேலண்ட் எல்லாமே பக்கா மோசின் கான். ஆனா ஃபிட்னஸ் கன்சர்னுங்கிறது ரொம்ப டிசப்பாயிண்டிங் ப்ரோ. ரொம்ப கஷ்டமா இருக்கு பார்க்கவே. இந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்து கண்டினியூஸா மேட்சஸ் ஆட முடியல அப்படின்னு பார்ப்போம். ஹோப்ஃபுல்லி நிறைய மேட்சஸ் ஆடுவாரு. ஆடுற மேட்சஸ்லாம் கண்டிப்பா அவரால் 4 ஓவர் சூப்பரா போட்டு தர முடியும் நம்பிக்கை இருக்கு. இப்போ ஒரு 200 ஒரு டீம் அடிக்குது அப்படின்னா அதை சேஸ் பண்ற பவர் இருக்கு. ஆனா அதே 200 இவங்க அடிச்சாங்கன்னா அதை டிஃபெண்ட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை லக்னோவுக்கு. ஆவேஷ் கானுமே ஹி வில் கோ ஃபார் ரன்ஸ், விக்கெட் எடுப்பாரு. ஆனா ஹி வில் கோ ஃபார் ரன்ஸ். 200 அடிப்பாங்களா அவங்க? ப்ரோ எனக்கு பேட்டிங் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு ப்ரோ. நல்ல பேட்டிங் ப்ரோ. இது நான் நல்லா ரேட் பண்ணுவேன் பேட்டிங்க. பட் ஆனா பவுலிங் வந்து 100 போட்டா 200 அடிப்பாங்க. very pretty ordinary bowling attack without backups, without plenty of resources, unutilized overseas bowlers இல்ல. sad bro, pathetic to see such a poor auction and poor bowling. ஆல்ரெடி அவங்க எடுத்து வச்சிருக்கிறதே ஒரு இன்ஜுரி ப்ரோனான ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக் தான். இதுல இன்ஜுரி ஆகி யாராவது ஒருத்தர் வெளில போயிட்டாங்கன்னா அந்த இடத்துல யாரும் இவங்க கொண்டு வந்து ரீப்ளேஸ் பண்ணுவாங்க? சரி, சமர் ஜோசப்பை கொண்டு வருவாங்கன்னா அப்ப நீங்க மேல இருக்க பேட்ஸ்மேன் யாராவது ஓவர்சீஸ் பேட்ஸ்மேன் மேல கை வச்சாகணும். யாரை கை வைப்பீங்க? அதிகமா காசை கொண்டு வந்து எல்லாரும் மேலேயும் கொட்டினாங்க. அதுக்கான வேல்யூ இருக்கா அப்படின்னா எதுவுமே இல்லை. ஹோம் அண்ட் அவே கண்டிஷன்ஸ் பெறுவோமா? லக்னோ எந்த அளவுக்கு பிச் ஃபிளாட்டா இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா எல்லாருமே சொல்றாங்க லக்னோ வந்து நல்ல பேட்டிங் பேரடைஸா இருக்கும், இந்த தடவை ஃப்ரெஷ் விக்கெட் தான் யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நல்ல பேட்டிங் ட்ராக்கா இருந்துச்சுன்னா கண்டிப்பா பேட்டர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் லக்னோ பேட்டர்ஸ்க்கு. ஏன்னா இங்க இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாருக்குமே நல்லா படும். பேட்டிங் ட்ராக்கா இருந்துச்சுன்னா மார்ஷா இருக்கட்டும், பண்டா இருக்கட்டும், மில்லரா இருக்கட்டும், பூரனா இருக்கட்டும், எல்லாருக்குமே நல்லா மாட்டோம். ஆனா அதே சமயம் கொடுத்தாருன்னா அப்படியே பவுலிங்ல திரும்ப கொடுத்துருவாங்க. ஸோ அது வந்து இருமுனை கத்தி தான். அது எந்த அளவுக்கு மேனேஜ் பண்றாங்கிறது தெரியல. அதே மாதிரி அவே கண்டிஷன்ஸ்லயுமே வந்து இந்த டீமால சர்வை பண்ண முடியுமான்னு கேட்டா அது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். அதுவும் ஸ்லோ பிச்சஸ்லாம் இந்த டீமால ஆட முடியுமான்னு கேட்டா பேட்டிங்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் இல்ல, ரொம்பவே கஷ்டம் தான். பவுலிங்குமே போட்டு பிரிச்சிருவானுங்க. ஸோ அவையெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு தோணுது. ஒரு ஃபிளாட் ட்ராக் கொடுத்தாதான் அவங்க பேட்ஸ்மேன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆனா அதே ஃபிளாட் ட்ராக்ல அவங்க பவுலர்ஸ் வாய்ப்பே இல்லை. எவ்வளவு அடிச்சாலும் கொடுத்துருவாங்க. ஆர் வந்து ஃபர்ஸ்டே பவுலிங் போட்டா கூட எக்கச்சக்கமா ரன் வந்து போயிட்டே இருக்கும், கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸ்லோ ட்ராக் கொடுத்தாங்கன்னா பவுலர்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டா ஏதாவது மேனேஜ் பண்ணி பிஸ்னாய், சபாஸ் அகமது, மார்க்ரம்லாம் வச்சு ஏதாவது கொஞ்சம் அப்படியே மேனேஜ் பண்ணி போட்டுருவாங்க. ஆனா அப்படியே ஆப்போசிட்டா அங்க பேட்ஸ்மேன் வந்து ஃபெயில் ஆயிடுவாங்க. இப்போ ஓப்பனிங்லேயே வந்துட்டு யாராவது ஒருத்தர் போடும் போது இவரை நான் டார்கெட் பண்ணி அடிக்க போறேன்னு ஒரு டீம் ஃபிக்ஸ் பண்ணி டார்கெட் பண்ணி அடிச்சிட்டாங்கன்னா அவ்வளவுதான், அங்கேயே வந்து மேட்ச் க்ளோஸ். 2 பாயிண்ட் தூக்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு திருப்பி வந்துட வேண்டியதான். அப்படியே அந்த பெஞ்ச் ஸ்ட்ரென்த் மொத்தமா காட்டுங்க, டோட்டல் ஸ்குவாட் வியூஸ்க்கு காட்டிடலாம் ஒரு தடவை. ஸோ இதுல பாத்தீங்கன்னா அர்ஷித் குல்கர்னி, யுவராஜ் சௌத்ரி, இவங்கலாம் ஓரளவுக்கு, ஆகாஷ் சிங். ப்ரோ சித்தார்த் பத்தி நம்ம பேசல, மணிமாறன் சித்தார்த். அவருமே வந்து ஹீஸ் அ வெரி வேல்யூபிள் ஆப்ஷன் தான் ப்ரோ. நல்ல பவுலர். ஆஷ்னா கூட சொல்லியிருப்பார் வீடியோலாம். அவரை வந்து கண்டிப்பா ஆட வைக்கலாம் ப்ரோ. மற்ற பவுலர்ஸ் அவங்க ட்ரஸ்ட் பண்றதுக்கு தைரியமா அவர் ஆட வைக்கலாம். அவர் கண்டிப்பா நல்லா பண்ணுவார்னு தோணுது. ஆனா மத்தபடி டிஎன்பிஎல்ல பவர் பிளே எல்லாம் போட்டிருக்காரு சித்தார்த் மணிமாறன். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவருக்கு. போன சீசனும் ஒரு 2-3 கேம் ஆடினாருன்னு நினைக்கிறேன். ஆர்சிபி கூட விராட்டோட விக்கெட் எல்லாம் எடுத்து கொஞ்சம் இம்ப்ரெசிவா இருந்தாரு. ஆனா வந்துட்டு சொல்ற மாதிரி ஸ்பின் பவுலிங் ஓகே, நல்லா போட்டுருவாரு அந்த இடத்துல. ஆனா அவங்களோட பெரிய டென்ட்டே ப்ரோ ஃபாஸ்ட் பவுலிங்ல அவங்களுக்கு ஆள் இல்லை ப்ரோ. அதே மாதிரி பேட்டிங் எனக்கு ஓப்பனிங்லாம் பெருசா செட் ஆகிற மாதிரி தெரியல. ஸ்பின்னர் வச்சு நீங்க எவ்வளவுதான் கண்டெயின் பண்ணுவீங்க? ஓரளவுக்கு மேல யார இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வருவாங்கிறது எனக்கு தெரியல. மேபி அப்துல் சமாத், ஷபாஸ் அஹமது, இல்லாட்டி வேற யாராச்சும் ஒரு பேட்டர் தான் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். அப்படி பவுலிங் தான் அடி வாங்குச்சுன்னா பவுலர் யாராவது மணிமாறன் சித்தார்த் அந்த மாதிரி தான் யாராவது கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பவுலிங் போடுறப்ப வந்து மணிமாறன் சித்தார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. பேட்டிங் அப்போ வந்து அப்துல் சமாத் இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வருவாங்கன்னு தோணுது. ஓகே, மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் டாபிக், ரேட்டிங்ஸ் அண்ட் பிளே ஆஃப் ப்ரெடிக்ஷன். ஸோ ரஹ்மான் ப்ரோ, அவுட் ஆஃப் 10 எவ்வளவு ரேட் பண்ணுவீங்க? லக்னோவை தேருமா தேராதா? லக்னோ வந்து ரேட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு டீம் வந்து நல்லா பண்ணணும்னா மேனேஜ்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம். இவங்க என்னதான் நல்ல டீம் எடுத்து வச்சாலும் அந்த மேனேஜ்மெண்ட் வந்துட்டு கொஞ்சம் வந்து எப்பவுமே ஹார்ஷா தான் இருந்திருக்காங்க அவங்க கேப்டன்ஸ்கிட்ட பொறுத்த வரையும். நம்ம ஆல்ரெடி பல அக்கேஷன்ஸ்ல வந்து இதெல்லாம் பார்த்துருக்கோம். அதனால கேஎல் ராகுல் மேல இருந்த அதே ப்ரெஷர் வந்து எனக்கு தெரிஞ்சு அப்படியே ரிஷப் பண்ட் மேல டிரான்ஸ்ஃபர் ஆகும்னு நினைக்கிறேன். கேஎல் ராகுலுக்கு கொடுத்த ப்ரைஸ்க்கே வந்து அவர் வச்சு செஞ்சாங்க. இவருக்கு வந்து நல்லா வலுவான ஒரு அமௌண்ட்டை கொடுத்துருக்காங்க, 27 கோடின்னு. கொடுத்த அமௌண்ட்டுக்கு வந்துட்டு
எல்லா பிளேயர்ஸ்க்கும் ஆகிற மாதிரி தான். சில சீசன்ஸ் வந்து ஒரு சில பேர் சொதப்ப தான் செய்வாங்க. தப்பி தவறி ரிஷப் பண்ட் வந்து இந்த சீசன் வந்து சொதப்பிட்டா வந்து அவங்க டோட்டல் டீம் மொராலே வந்து அடி வாங்கிரும். ஸோ பேட்டிங்கு, ஓப்பனிங் பேட்டிங்கு, மிச்சல் மார்ஷு, அப்புறமேட்டு பவுலிங்கு அதெல்லாம் வச்சு நம்ம பார்க்கும் பொழுது எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 கொடுப்பேன் 10க்கு. அவ்வளவுதான். பிளே ஆஃப்லாம் அவங்க சான்ஸே கிடையாது, எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது. பாட்டம் ஆஃப் த டேபிள்ல தான் ஃபினிஷ் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஆனா எனக்கு வந்து ரிஷப் பண்ட் ரொம்ப பிடிக்கும். என் தாட்ஸ் எல்லாம் தப்பா மாத்தினாருன்னா நல்லா இருக்கும். ஆனா லுக்கிங் அட் த ஸ்குவாட் ஆன் பேப்பர் வந்துட்டு ரொம்ப வீக்கா இருக்காங்க. நான் அவுட் ஆஃப் 10 ஒரு 6 ரேட் பண்ணுவேன். பேட்டிங் ஓகே, ஒரு பிளாட் ட்ராக்ல வந்து ஃபயர் பவர் நல்லா இருக்கு. பேட்டிங் ட்ராக்ல பேட்டிங் பொறுத்தவரை சக்சஸ் இருக்கும். பவுலிங் அதை அப்படியே கோட்டை விட்டுருவாங்க. பார்க்கலாம், பவுலிங் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க ஒட்ட வச்சு ஓட்டினாங்கன்னா ஓரளவு தேரும். நான் அவுட் ஆஃப் 10 வந்து ஒரு 6 கொடுப்பேன். நான் கண்டிப்பா ஒரு 6.5 கொடுப்பேன் ப்ரோ. எனக்கு வந்து மோசின் கான், கன்சிடரிங் தட் மோசின் கான் ஸ்டேஸ் ஃபிட், அதே மாதிரி பேட்டிங் வந்து எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பேட்டிங் கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு. தே வில் டெஃபினெட்லி டூ பெட்டர் தென் வாட் பீப்புள் ஆர் சேயிங். எல்லாருமே வந்து லக்னோ அவ்வளவுதான் அப்படிங்கிறாங்க. பட் அதை விட கொஞ்சம் பெட்டரா பண்ணுவாங்க. வந்து பிளே ஆஃப்ஸ் வர மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஐ ஒன்ட் கவுண்ட் தம் இன்டு பிளே ஆஃப்ஸ். பட் ஆனால் கண்டிப்பா ஒரு 5th 6th ஆர் அட்லீஸ்ட் ஒரு 7 கீழே போக மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கை ஆசை எப்படி வேணா சொல்லலாம். ஹோப்ஃபுல்லி தே ப்ரூவ் எவ்ரி ஒன் ராங் அண்ட் do it well bro. ஓகே. இந்த டீமுக்கே நீங்க 7 கீழே கொடுக்குறோம்னா அந்த 7 கீழே இருக்க ஸ்பாட் வந்து சிஎஸ்கேக்கு சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களோ? ப்ரோ ஆல்ரெடி எல்லாம் மொரட்ட வன்மத்துல இருக்காங்க. கூட சேர்ந்து நெருப்பு போட்டு விட்டுருவீங்க போல நீங்க. ஓகே கைஸ், லக்னோ டீமோட பாசிபிலிட்டிஸ், அப்புறமேட்டு ப்ராபபிள் பிளேயிங் 11 யாரெல்லாம் கிளிக் ஆவா, யாரெல்லாம் கிளிக் ஆக மாட்டா எல்லாம் பார்த்தோம். வித் திஸ் நோட் வி கம் டு த கன்க்ளூஷன். அடுத்த வீடியோல வந்துட்டு நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸோட ரிவ்யூ பார்த்துருவோம். அன்டில் தென் சைனிங் ஆஃப் ஃப்ரம் தமிழ் கிரிக்கெட் ரூல்ஸ். தட்ஸ் வேல் பிரஜன் அண்ட் ஸ்மித்தியன். திஸ் இஸ் ரஹ்மான் டிவிலியர்ஸ். தேங்க்ஸ். பை.